ராணிப்பேட்டையில் சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்தியதால் ஆத்திரமடைந்த மனைவி கணவனை அரிவாள் மனையால் வெட்டி கொலை செய்திருக்கிறார். சம்பவத்தின் பின்னணி என்ன? குடும்ப பாரத்தை சுமக்க தோல் தொழிற்சாலைக்கு பணிக்கு சென்ற பெண்ணை கொடுமைப்படுத்திய கணவன் கொலை செய்யப்பட்டுள்ளார். நடந்தது என்ன? ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையை அடுத்த ஒழுகூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஏழுமலை. கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்த ஏழுமலை மதுபோதைக்கு அடிமையாகி குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டார். ஏழுமலையின் மனைவி கலைச்செல்வி குடும்பத்தை கவனிப்பதற்காக கந்தாங்கல்லில் உள்ள தனியார் தோல் தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார். மாலை நேரங்களில் கூடுதல் நேரம் பணியாற்றிவிட்டு வரும்போதெல்லாம் கலைச்செல்வியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அவரை தாக்கியிருக்கிறார் ஏழுமலை. வெள்ளிக்கிழமை காலையில் மதுபோதையில் கலைச்செல்வியிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் ஏழுமலை. இதனால் ஆத்திரமடைந்த கலைச்செல்வி வீட்டில் இருந்த அரிவாள் மனையால் ஏழுமலையின் தலையில் வெட்டியதோடு சுத்தியலை கொண்டு தலையில் தாக்கியுள்ளார். இதில் நிலைகுலைந்து கீழே விழுந்த ஏழுமலை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வாலாஜாப்பேட்டை போலீசார் உயிரிழந்த ஏழுமலையின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக வாலாஜாப்பேட்டை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கணவரை கொலை செய்த கலைச்செல்வியை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.